ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். மனோஜும் ரோஹிணியும் அந்த புது வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேலே கீழேன்னு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. 5 கோடி ரூபா வீடு 3 கோடி ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட கீழே வந்து அந்த வீட்டோட ஓனர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் இது சம்மந்தமாலாம் பேசும்போது 30 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. சரி 10 லட்சமாக கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனோஜ் கேள்வி கேட்குற எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனோஜும் ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த ஓனர்னு சொல்லிட்டு இருக்க 2 பேரும் பயங்கரமாக ஏமாத்துற ஃப்ராட் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ மீனா வந்து ஏற்கனவே அந்த டெக்கரேஷன் பண்ணாங்கல்ல அந்த விஷயத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. 7,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக பேசினார்ல மேனேஜர், அவர் தான் பார்த்தா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வில்லி கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிற கதை பத்தாதுன்னு சொல்லி புதுசாக ஒரு கதையை வேற உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிந்தாமணி பார்த்தா பயங்கரமான ஆளாக இருப்பாங்களாட்டு. கடைசியில் அந்த மேனேஜருக்கே காசு கொடுத்து அவங்கள சரி பண்ணி எனக்கு தான் இனிமேல் இந்த ஆர்டர்லாம் வரணும், யார் அந்த மீனா நான் பார்த்துட்றேன் தீத்துறேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க வில்லத்தனமாக. மீனா அங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப அன்பாக நடந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணி அதை பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு ஸ்வீட்டோடு வராங்க. அண்ணாமலைக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. விஜயா வழக்கம் போல் கிண்டல் பண்ணுறாங்க. விஜயா கிட்டையும் பேசி அண்ணாமலை சமாதானப்படுத்துகிறாரு. அந்த நேரத்தில் முத்துவும் வந்துடுறாரு. இப்போ முத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து பார்த்தோம்னா 2 பேரும் போய் கட்டில் உட்காந்து இது விஷயமா பேசி பணம் எண்ணும்போது தான் 7,000 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ தான் மீனா வந்து யதார்த்தமாக பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரே நாளில் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன், அதுவும் உங்களோட நான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லும்போது முத்து அப்படியே கவலையோடு யோசிக்கிறாரு. அடுத்து உண்டியில் போய் பணம் போடுறதும் நான் தான் உங்களை விட அதிகமாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த பணத்தை வந்து மீனாட்ட கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கலாம். இப்போ முத்து அப்படியே யோசனையில் இருக்கார். இப்போ தான் மீனா வந்து மேலே துணி காய்து எடுத்துகிட்டு வாங்க நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேலே போய் துணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது முத்து இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. மீனா அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த முத்து நினைக்கிறாரு. ஆனால் மீனா ஏன் அப்படி பேசினாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை அடுத்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்க 2 பேத்துக்குள்ளார பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.